Hello students, welcome to John Max. Today class for 10th standard Max exercise 1 first chapter 1 example 1.4 பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, லெட் ஏவோட செட்ஸ் கொடுத்துருக்காங்க 3, 4, 7, 8 கொடுத்துருக்காங்க. பியோட செட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 1, 7, 10 கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி. ஸோ இந்த செட்ஸில் 3 கேசஸ் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு ரிலேஷனாக இருக்கணும்னா ஏ டு பிக்கு ரிலேஷனாக இருக்கணும். அந்த ஏ டு பின்றது ஏ கிராஸ் பி தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதில் கண்டுபிடிச்சி இதில் இருக்கிற செட்ஸ் எல்லாம் அதில் இருந்தால் இது வந்து ஒரு ரிலேஷன் R1ன்றது ஏ டு பிக்கு ரிலேஷன் எழுதணும். இல்லை ஒரு செட்னாச்சும் மிஸ் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து நாட் ரிலேஷன் அப்படின்னு எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கிவனில் ஏயோட செட்ஸ் எழுதிருக்கேன், பியோட செட்ஸ் எழுதணும். ஓகேவா? கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும், அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏ டு பிக்கு ரிலேஷன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரிலேஷன் அப்படின்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணுமா? ஸோ ஏக்ஸோட செட்ஸு கிராஸ் பியோட செட்ஸு பேராக எழுதணும். அப்போ ஃபஸ்ட் நம்பர் எடுத்துகிட்டு அடுத்த நம்பரில் இருக்க செட்ஸில் இருக்க எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதேமாதிரி 4 எடுத்துகிட்டு எல்லாத்தையும், அதேமாதிரி 7 எடுத்துகிட்டு அடுத்த செட்ஸில் இருக்க எல்லாத்தையும் சேமாக எழுதணும். அப்புறம் 8 எடுத்துகிட்டு அடுத்தது. ஓகேங்களா? ஸோ கண்டினியூவாக எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் நமக்கு ஃபஸ்ட்டு கேசஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா R1 கொடுத்துருக்காங்க. R1ன்றது 3,7, 4,7, 7,10, 8,1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் 3,7 இருக்குது, சேமாக இருக்குது. 4,7ம் இருக்குது. 7,10 இருக்கா? ஸோ இருக்குது. 8,1ம் இருக்குது. ஸோ எல்லாம் இருந்துச்சுன்னா R1 contain R equal to A cross B. R1ன்றது A cross Bயில் இருக்குது அப்படின்னு சொல்லி சிம்பிள்ஸும் சொல்லணும். நெக்ஸ்ட்டு வேர்ட்ஸாகவும் எழுதணும். R1 is a relation from A to Bன்னு சொல்லி ரிலேஷன் எழுதிட்டோமா? நெக்ஸ்ட் R2 கேசஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3,1, 4,12. ஸோ 3,1 இருக்குது, 4,12ன்ற செட்ஸு இல்லை. ஸோ ஒன்றுனாச்சும் அதில் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இது நாட் ஈக்குவல் டு. ஓகேங்களா? ஸோ R2 இஸ் எ நாட் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஸோ அப்போ இல்லை அப்படின்றத வேர்ட்ஸாகவும் எழுதணும். ஸோ R3யோட கொஷின்ஸ் பாருங்கள். R3 என்ன கொடுத்துருக்காங்க 3,7, 4,10, 7,7, 7,8, 8,11, 8,7, 8,10 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் எல்லா செட்ஸும் இருக்கும். அதே 7,8 மட்டும் மிஸ் ஆகிருக்கு. அதேமாதிரியே 8,11ன்ற செட்ஸும் மிஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? கண்டிப்பாக அதில் மேட்ச் பண்ணி பாருங்கள். ஒன்று மிஸ் ஆனாலும் அது நம்மளுக்கு நாட் ரிலேஷன் தான். therefore R3. ஓகேங்களா? ஸோ R3 எப்சிலான் நாட் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி. அது வேர்ட்ஸாகவும் எழுதணும். R3 இஸ் நாட் ரிலேஷன், நாட் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஓகேங்களா? ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். கண்டிப்பாக மாற்றி எப்படினாலும் நமக்கு மிட்டம்லையாவது எதுலையாவது எக்ஸாம்லையாவது கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் அதுலேயே தேர்ட் கொஷின் பாருங்கள். எக்ஸாம்பிள் வந்து 1.5. அதுலேயே நெக்ஸ்ட்டு சம். த ஏரோ டயக்ராம் ஷோஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த செட்ஸ் பி அண்ட் கியூ. ஸோ நம்மளுக்கு இதில் ஏரோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நிறைய டைம் எக்ஸாமில் பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்ட கொஷின்ஸ் தான் இது ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இது ரிப்பீட்டடாக கொஷின்ஸாகவும் இருக்குது. பியோட செட்ஸ் கொடுத்துருக்காங்க, கியூவோட செட்ஸ் நமக்கு ஏரோ டயக்ராமே மேட்ச் பண்ணிட்டாங்க. 5 எதோட மேட்ச் ஆயிருக்கு 3யோட, 6 4ஓட, 7 5ஓட மேட்ச் ஆயிருக்கு. இதில் 3 கேசஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புல்டர்ஸ் ஃபார்ம்ஸ் ஒன்று, ரோஷர் ஃபார்ம்ஸ் ஒன்று, டொமைன் அண்டு ரேஞ்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம செட் புல்டர்ஸ் ஃபார்ம்ஸ் பண்ணலாம். புல்டர்ஸ் ஃபார்ம்ஸ்னால் நம்மளுக்கு ஒரு கொஷினாக பேக் பண்ணணும் அப்படின்றது தான் புல்டர்ஸ் ஃபார்ம்ஸ். இதில் என்னென்ன செட்ஸ் இருக்குது நம்மளுக்கு காமனாக இதில் P, Q இருக்குது. அது X, Yன்னு எடுக்கணும், நம்ம எடுத்துக்கலாம் லெட்டர்ஸு. இதில் என்ன செட்ஸ் இருக்குன்னா இது X, Yன்றப்ப ஒய்யோட செட்ஸில் வேல்யூ கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் என்ன பண்ணலான்னா 5 - 3 அப்படின்றது தான் செட்ஸு. ஓகேங்களா? அப்போ 5லேருந்து எந்த நம்பர் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 3 கிடைக்கும் அப்படின்றது தான் கொஷினாக மாற்றணும். அப்போ இது எப்படி எழுதணும்னா y ஈக்குவல் டு X - 2ன்னு போடலாம். ஓகேங்களா? அப்போ ஒய்யோட வேல்யூ செட்ஸில் கிடைக்குது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும் 5 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 5 - 2 3 கிடைக்குதா? 6 - 2 4 கிடைக்குதா? 7 - 2 5 இருக்கா? ஸோ கொஷின் பாருங்கள் எப்படி இருக்கும். நம்ம கொஷின் ஃபார்மேட்டாக மாற்றிருக்கோம். ஓகேங்களா? அப்போ வந்து எக்ஸ் வந்து எதில் இருக்குது பியில் இருக்குது. ஒய் எப்படி இருக்கும் கியூ செட்ஸ். ஓகே, நார்மலாக நம்ம ஒரு ஈக்குவேஷனை எக்ஸ் ஒய்ன்னு தான் போட்டுட்ருக்கோம். அதனால் எக்ஸ் ஒய்னே எடுத்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு இதில் செகண்ட் கேசஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரோஸ்டர் ஃபார்ம்ஸ். ரோஸ்டர் ஃபார்ம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அதனுடைய பேர் செட்ஸ் தான். பேராக எழுதுனாதான் இப்போ எழுதுனாவே அது ரோஸ்டர் செட்ஸ் தான். நம்மளுக்கு பேராக எழுதுறது எப்படி தெரியும் 5, 3 எக்ஸில் 5 ஒய்யில் 3. நெக்ஸ்ட்டு செட் என்ன இருங்க 6, 4 X, Yன்றப்ப. அப்போ நெக்ஸ்ட்டு 7, 5 அதோடைய ரோஸ்டர்ஸ் ஃபார்ம்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஓகேங்களா? டொமைனும் ரேஞ்சும் எழுதணும்.
ஸோ ஓகேங்களா, டொமைன் இதில் எதுவாக இருக்கும் நம்மளுக்கு எக்ஸட்ஸில், அதாவது பியோட இதுதான் டொமைன். அதில் இருக்க நம்பர்ஸ்லாம் எடுத்து எழுதிடலாமா, 5, 6, 7. ஓகேங்களா, 8 எழுதக்கூடாது, ஏன்னா 8க்கு பேர் இல்லை. நெக்ஸ்ட்டு 6 ரேஞ்ச் என்ன இருக்கும் இதில், எதோட பேர் ஆனிச்சு 3, 4, 5. கியூவோட செட்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் ரேஞ்சு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.